ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ சபாநாயகர் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான அறிவிப்பாக அதை பார்க்கப்படுது. என்னன்னா, தாவேக அமைச்சரவை ஒழுங்காக வேலை செய்யவில்லையோ அப்படின்ற கேள்வி எழுப்புது. மொத்தம் 8000 கேள்விகள் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தங்களுடைய தொகுதி சார்ந்து கேட்டிருக்கிறாங்க. அதுல 228 கேள்விகளை தேர்வு செய்து அதை ஒவ்வொரு அமைச்சர்களும் அந்த அமைச்சரவை துறைகள் அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா வெறுமன பதில் என்பது 172க்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க, வினா விடை இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, வேலை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகரே சட்டமன்றத்துல வைக்கிறார். இத்தனைக்கும் ஒரு மாசம் முன்பே ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லியும் கூட இது வரைக்கும் இந்த வேலை நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பதை போல இல்லையா இது? இல்ல, ஒப்புதல் வாக்குமூலம் இல்ல, காப்பாற்ற முயற்சி பண்றாரு. தாவேக அரசை தொடர்ந்து இந்த பேரவைத் தலைவர் அவங்களோட இயலாமை இருக்கு இல்லைங்களா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு டேலண்டோ இல்ல இது எப்படின்னா, ஒரு அரசியல்வாதியா அவங்க உருவெடுத்து கஷ்டப்பட்டு உழைச்சி வரல. அவங்க விஜய் சாரோட அந்த வசீகரம், விஜய் சாரோட அந்த கவர்ச்சி பிரச்சாரம், அப்புறம் அந்த சோசியல் மீடியா, அதை வைத்து அவர்கள் எம்எல்ஏ ஆக்கணும். அவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்பதே நீங்க ஒரு 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 எம்எல்ஏ 10 ரீல்ஸ் சப்மிட் பண்ணோம் ஒரு வாரத்துக்கு, நீங்க ஒரு வச்சு பாருங்க, எல்லாம் 10 ரீல்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. கேள்வி பதில்னும் போது எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. துறையை சார்ந்தோ இல்ல சட்டமன்றத்துக்கு சார்ந்தோ அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம். நாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சு முடிச்சுட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துருவோம். அது வரலாம் பேரவைத் தலைவர் தாயுள்ளத்தோட எங்களை தொடர்ந்து இந்த மாதிரி காப்பாத்தி கொண்டு அப்படியே கொண்டு போயிட்டாருன்னா நாங்க இது பண்ணிடுவோம். ஆக்சுவலா எதுக்கு ஒரு மாசம் எல்லாம் வச்சாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு மாசம் லைவ் வேற. ஆக்சுவலா இப்போ திமுக அதிமுகனா ஒரு மாசம் 1.5 மாசம்னா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. தாவேகா 1.5 மாசம் எப்படிப்பா ஒரு லெவலுக்கு மேல ஐயா ஆதவ யோஜனாவும் எவ்வளவுதான் டயர்டா டென்ஷனா பேசுவாரு. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் எவ்வளவு நேரம் இது தாக்கு பிடிப்பாரு. ஒரு லெவலுக்கு மேல அவங்களுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த இந்த ஏன்னா இப்பதான் இவங்க ஆட்சிக்கு புதுசுங்க. புதுசுக்கு ஆட்சிக்கு அப்படின்றதை தாண்டி இந்த பயிற்சி கொடுத்ததா சொன்னாங்க. அது எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் ஒரு கவுன்சிலரா கூட இல்லாம நீங்க டக்குன்னு எம்எல்ஏ ஆகுறீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குங்க. யதார்த்தத்தை பார்க்கணும். இப்போ நான் ஓட்டப்பந்தயமே ஓடாத ஆளு, என்னை தூக்கி திடீர்னு என்ன பண்ணிட்டீங்க, நீங்க ஒலிம்பிக்ஸ் காமிச்சிட்டீங்க. நான் என்ன பண்ணுவாங்க, நான் ஓடுறதுதான் ஓட்ட நினைச்சிட்டு ஓடுவேன். பட் அதுல எவ்வளவு சயின்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற ஷூஸ் இருக்கணும், எனக்கு டெம்பரேச்சர் இருக்கணும், உடம்பு வார்மா இருக்கணும், ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும், நான் அந்த அந்த மூச்சு பயிற்சி, அப்புறம் என்னோட தசை எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வலுவா இருக்கணும். நான் அந்த என்னோட ஹார்ட் பீட்ல இருந்து எவ்வளவு விஷயம் இருக்குங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறது கொள்றது இந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம், பண்ண வேண்டியது இருக்குன்னா, சட்டமன்றத்துல உட்கார்ந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய தேவைகள், மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு தேவையான திட்டங்கள், அதெல்லாம் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு இடம், அதெல்லாம் செயலாக்கத்துக்கு கொண்டு ஒரு இடம் தான் சட்டமன்றம். அதுல திடீர்னு நாங்க 800 கேள்வி கொடுத்தோம், பதில் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? தெரிஞ்சா அவனா ஓணம்டாவா கொடுக்காம இருக்கிறாங்க. அவ்வளவுதான் முடியுது. ஒரு மாணவனை கூப்பிட்டு 500 பேஜ் எழுதுன்றீங்க. படிக்கிற பையனா இருந்தா 500 பேஜ் எழுதிட்டு வந்துருவாப்புல. நைட்டு தூங்காம கொள்ளாம. நம்மால கொஞ்சம் படிக்கவே மாட்டாரு. 500 பேஜா அப்படின்னு கேட்டவொடனே மயக்கத்துல அப்படியே படுத்துடுறாரு. திருப்பி ஏஞ்சி அப்பா 10 பேஜ் தான், இன்னும் 490 பேஜ் எழுதுன படம். 490 அப்படின்னு கேட்டு திருப்பி மயக்கச்சு வந்துருவாரு. இதே மாதிரி அப்புறம் இன்னும் மறுபடியும் அப்ப என்ன ஆகும், அந்த நாள் பூரா ஒரு 50 பேஜ் எழுத முடியும் அவரால. அட்லீஸ்ட் பெரிய சீட்டா கூட எழுதினா கூட அப்ப ஒரு 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 பேஜ்லயே மொத்தம் ஒரு 40 வார்த்தை தான் எழுதுறீங்க, பெருசு பெருசா எழுதுறீங்கன்னா கூட 500 பேஜ் காட்டலாம். ஆனா சிந்திச்சாதானே அதை பண்ண முடியும். எனக்கு தான் 500 பேஜ்னே நான் மயக்கச்சு வந்துடுறேனே. அந்த மாதிரி ஒரு இது இவங்க ஒரு ஒரு தற்சமயத்துக்கு ஏதோ அதாவதுங்க, தொகுதியோட மறுவரை தெரியாது. பக்கத்து தொகுதியில போய் நின்னு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு அந்த தொகுதியில இருக்கும், இல்லைங்க இது உங்க தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பிச்சு விட்டவங்க. இவங்க போயிட்டு கேள்விக்கெல்லாம் கேட்ட மற்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது பேரவைத் தலைவருக்கு கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி. அவரெல்லாம் ஏதோ மெரிட் மை ஸ்டூடெண்ட் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் பாஸ்கர் அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இல்ல அவர் மேபி பாதுகாக்கிறார். அதாவது யோசிச்சு பாருங்க, ஜெயசிடி பிரபாகரன் கண்டி இல்ல அப்படின்னா இவங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆகுன்றத பாருங்க. அவரும் பாவம் டெய்லி யாரு சிரிச்ச முகமா இருக்கிறாங்களோ இல்லையோ அவரு அப்படியே சோகமா இருக்கிறாரு. ஐயோ இன்னைக்கு பொழுது நான் எப்படி ஓட்டுவேன்னு தெரியலையே. அமைச்சர் ஏஞ்சிக்கிறாரு தீர்மானத்துக்குள்ள. அதாவது என்ன சிக்கல்னா, அவரோட அந்த புத்திசாலித்தனத்தை பாருங்க. தமிழ் கிமிழ்னு பயங்கரமா பேசுறாரு யாரு அமைச்சர், இன்னொருத்தர் செல்போனை பார்த்து பேசுறாரு. இப்ப இதெல்லாம் இவர் அனுமதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எதிரில் இருக்கவங்க பேசும்போது பேரவைத் தலைவரை அவங்க பேசும்போது அனுமதிச்சிங்களா? அவங்கன்னா தீர்மானத்துக்குள்ளேயா பேசினாங்க?
வெளிலலாம் பேசுனாங்க, பாராட்டு. அப்ப நாங்க கொஞ்சம் அதாவது நீ 2 குத்து குத்துனல்ல, இப்ப நான் 4 குத்து குத்திக்கிட்டான்னு கேட்பாங்க ஒரு ஜோக்ல. அந்த மாரிலாம் வந்துரக்கூடாது. தாவேக்கா அத தாங்கிக்காது சட்டமன்றத்துலன்றதுனால, பேரவைத் தலைவர் வந்து அப்படியே வந்து எப்படி ஒரு கோழி குஞ்சு வந்து கழுகு கிட்ட இருந்து குஞ்சுகளை பாதுகாக்கும். இந்த மாரி பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ பாதுகாக்க போறாரு, எத்தினி நாள்னு தெரியல. அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஐயா ஆதவலாம் டென்ஷன் ஆயிடுறாரு. நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் எந்த தொழிலுமே பண்ணல அப்படின்னோனே, ஒரு சிலர் வந்து இப்ப கேள்வி கேட்கறாங்க. இப்ப சாட்டை துரைமுருகன் போன்றவர்லாம் வந்து, "தொழிலே பண்ணாம எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? எனக்கும் அந்த ரகசியத்த சொல்லிக் குடுங்க. நானும் கோடீஸ்வரன் ஆகணும்னு" சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் இன்னும் கொஞ்ச நாள் போனா சாட்டை வந்து ஜாட்டியத்த அவரே அச்சு உண்மைய சொல்றீங்களா இல்லையா ஆதவ் அவர்களே? எப்படி பணக்காரர் ஆனீங்க? எப்படி பணக்காரர் ஆனீங்கன்னு கேட்பார் போல. அதனால தான் இந்த அவசரத்துல பேசுறது அல்ல சட்டமன்றம். கொஞ்சம் ம். சிந்திச்சு செயல்படுத்தி பண்ணணும். அப்புறம் இன்னொரு அமைச்சர் பார்த்தா செல்ஃபோன் எடுத்துன்னு வந்துட்டுருக்கிறாரு அவரு. அதாவது ம். செல்ஃபோன் அது என்ன சப்ஜெக்ட்? அது வந்து பேரவையில எடுத்துன்னு வந்து அத வச்சு படிக்கிறாருன்னா, ஐஓஎம்எல் ரொம்ப நல்ல ஒரு அமைச்சரா குடுத்துருக்கிறீங்க. நாங்க கூட நெனச்சோம். ஏதோ தாவேக்கால தான் பிரச்சனை. அ வி ஃபோனு அ அப்புறமா வந்து வைரலா வீடியோ ஆகுறாங்க. Twitter, Facebookன்னு பார்த்தா ஐஓஎம்எல்லுக்குமே அவங்க ரொம்ப நாளா இருக்கிற கட்சி தானே. ஒரு 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 அமைச்சருங்க, ஒரு பிரிப்பரேஷன் இல்லாம ஃபோன் எடுத்துட்டு வராருங்க. இப்ப பேரவை விதி என்னன்னு தெரியறதில்ல. இதுக்கு முன்னாடி அப்ப பேரவை பார்த்ததே கிடையாதா? இப்போ சபாநாயகருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஒரு பேசிக் அதாவது இது எப்படின்னா ஸ்கூலுக்கு வரும்போது, அ "ஜாக் வேர் இஸ் யுவர் ஷூ?" "சார் ஷூ போட்டுன்னு வரல சார்." அப்படின்னா அப்ப அது எப்படி இருக்கும்? கான்வென்ட் நடத்துறோம், ஷூ போட்டுன்னு வரணும்னு தெரியாதா? அப்படின்ற மாரி, இவரு வந்துட்டு வேர் இஸ் யுவர் புக்? இன்னும் கொஞ்ச நாள் போனா வேர் இஸ் யுவர் புக்? தீர்மான காப்பி எங்க? ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எங்க? அஜெண்டா எங்க? உங்க துறை சம்பந்தமான கேள்விக்கு வினா எங்கன்னு இல்லாம உட்கார்ந்து கேட்டுன்னு இருக்க முடியும். அவரு ஃபோன் எடுத்து இப்படி படிக்கிறாரு. இப்ப ஃபோன் எடுத்து படிக்கிறோம். திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. இல்ல திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன பண்ணுவாரு சட்டமன்றத்துல? இப்டி, 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 இப்டி அமுக்குவாரா அத? டிக்ளைன் இல்ல ரிஜெக்ட் பண்ணுவாரா? சிவப்பு பட்டன தேடி அமுக்கிட்டு இருப்பாரா? யோசிக்கணும் இல்லீங்களா? பேரவைன்றது வந்துங்க, ஒரு 234 சட்டமன்ற தொகுதி இருக்கிறாங்க. முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கிறாருங்க. முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கிற இடத்துல வந்து ஒரு சரி திடீர்னு செல்லு கீழ விழுந்துச்சு. கீழ விழுந்து சறுக்கினே எதிர்கால்ல இருக்கவங்க போயிடுச்சு. டேபிள தாண்டி போய் எடுத்துன்னு வருவீங்களா செல்போன? எதுக்கு கோர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, இந்த செல்போன் எல்லாம் வச்சு எதனா பண்ணிட்டு இருந்தேன்னா, ஜட்ஜ் எல்லாம் திட்டுவாங்க. ஒரு சில ஜட்ஜ் வச்சு கான்ஃபிஸ்கேட் த ஃபோன்னுன்னுவாங்க. அவங்களும் எல்லாரும் ஃபோன் வச்சிருப்பாங்க. அத சைலன்ட்ல போட்டு அமைதியா வச்சிருப்பாங்க. அங்க வந்து வாதம் பண்ற இடம். என்ன என்ன தரப்பு? என்ன பேப்பர்ல என்ன வச்சிருக்கீங்க? சட்டத்துல என்ன சொல்லுது? என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க? என்ன வாதம் பண்ண போறீங்க? என்ன நிவாரணம் கேட்கிறீங்க? அப்படி பேசுவாங்க. வழக்காடு மன்றத்துல, கோர்ட்ல. அங்க போயிட்டு ஃபோன் எடுத்துன்னு போயிட்டு கூகுள்ல போயிட்டு அடிச்சு ஐபிசி 326 என்ன சொல்லுது அப்படின்னா, அக்கார்டிங் டூ ஐபிசி செக்ஷன் 326 மை லார்ட்ஷிப் அப்படின்னு படிச்சாருன்னா ஜட்ஜ் டென்ஷன் ஆவாரா? ஆக மாட்டாரா? அதே தான் இன்னைக்கு பேரவைத் தலைவருக்கு ஆயிடுச்சு. அப்போ பயிற்சி எடுக்காம, பிரிண்ட் அவுட் எடுக்காம, படிக்காம கொள்ளாம வந்துட்டு ஃபோன் எடுத்துன்னு இப்படி வச்சுக்கிறது. அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பேரவைத் தலைவர் வந்து உண்மையிலேயே நல்லா கையாண்டு இருக்கிறாரு. பட் பார்ப்போம். அவரும் எவ்வளவு நாள் தான் காப்பாத்தி விடுவாரு அப்படின்றது இருக்கு இல்லீங்களா? இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப ஆட்சிக்கு வந்து விஜய் அவர்கள் 100 நாட்களை நெருங்கி விட்டார். இடைத்தேர்தல் என்பது இப்போதைக்கு தடை இருந்தாலும், கூடிய விரைவில இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. 7 தொகுதிக்கான இடைத்தேர்தல். ஆ நெறைய அதிமுகவுடைய அவங்க ராஜினாமா பண்ணவங்க தான் நிப்பாங்க அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, ஃபைட் எப்படி சார் இருக்கும்? இந்த ஆட்சி விஜயுடைய ஆட்சிய இப்ப பார்த்துட்டாங்க. இதற்கு முன்னாடி விஜயுடைய ஆட்சி, விஜயுடைய நம்பர்ஸ் எவ்வளவுன்னு தெரியாது. இப்ப பார்த்துட்டாங்கன்றப்போ, இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முழுமையாக ஒரு ஸ்வீப்பை ஆளுங்கட்சி செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்குமா? கடந்த காலத்துல வந்து அதிமுகவுக்கு இதே மாரி ஒரு நிலைமை வந்தது. அப்போ வந்து அதிமுக வந்து ஆட்சியில இருந்துச்சு. அந்த எலக்ஷன்ல வந்து எல்லா சீட்டும் தோத்து போயிருந்தாங்கன்னா, அதிமுக ஆட்சி போயிட்டுருக்கும். திமுக தான் அதிகமான இடத்துல ஜெயிச்சது. பாராளுமன்ற தேர்தலோட வந்தது. ஆனா அதிமுக வந்து கொஞ்சம் இடங்கள்ல ஜெயிச்சு அவங்களோட மெஜாரிட்டிய தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆளுங்கட்சியா இருந்துமே அதிக இடத்துல தோத்தாங்க. ஆனா பொதுவா வந்து ஆளுங்கட்ற கட்சி தான் இடைத்தேர்தல்ல ஜெயிக்கும். இப்போதைக்கு 7. இப்போ இது ஒரு வேள வந்து இன்னும் ஒரு 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 4, 5 பேர்லாம் ராஜினாமா சேர்த்து பண்றாங்க. ஒரு 15 சீட்டு வருது அப்டின்னா, அப்ப அதுல வந்து ஒரு ஒரு பாதிக்கு பாதி ஜெயிக்கிறாங்க. இல்ல முக்காவாசி ஜெயிக்கிறாங்கன்னா, ஆட்சி நின்னுடும். ஆனா மக்கள் வந்து அதையும் பார்ப்பாங்க. இப்ப எனக்கு கரண்ட் பில் கூட வருது. ஓட்டு போட்டு கரண்ட் பில் கூட வருதுன்னா, மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா? ஆவின் பால் நேத்து மோசமா இருந்தது. அத விட இன்னைக்கு மோசமா இருக்கு அப்டின்னும்போது மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்ப இந்த இந்த ஆட்சியினுடைய செயல்பாட 100 நாள் பார்த்திருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து இந்த ரூ. 2500வோ அந்த மாரி விஷயங்கள் எதுவுமே இன்னும் செய்யப்படல.
அதனால வந்து இன்னொன்னு அதிமுகல இருந்த நெறைய ஊழல்வாதிகள் தான் இங்க வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த கட்சியில. அப்படின்னும்போது பழைய வசீகரம் இருக்குமா? இல்லையா? அப்படின்றது ஒரு பிரச்சனை. அதே மாரி நின்னவங்களுக்கே திருப்பி நீங்க சீட்டு குடுக்குறீங்க அதிமுகலன்னா, அது லோக்கல் அதிருப்தி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் இது ஒரு நெருக்கடியான ஒரு தேர்தல் தான். பொதுவா இடைத்தேர்தல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாரி இந்த தேர்தல் ஜெயிக்க முடியாது. அதே மாரி திமுக, அதிமுக ஒருவேள பொது வேட்பாளர நோக்கி போறாங்க அப்படின்னா, அதுவும் வந்து சிக்கல ஏற்படுத்தும் தாவேகாக்கு. அதனால தாவேகா வந்து ரொம்ப அலுஃபா எடுக்க மாட்டாங்க. ஆனா, வர தேர்தல் வந்து கண்டிப்பா செலவுலாம் நல்லா இருக்கும். போன தேர்தலெல்லாம் செலவுலாம் பண்ணல அவ்வளவா தாவேகா. இந்த வாட்டி நல்லா செலவு நெறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். தாவேகா எதுவுமே செய்யலையே மக்களுக்கு அப்படின்னு. அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. இடைத்தேர்தல் இடைத்தேர்தலாக மாறும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு மாரி கொஞ்சம் பயத்தோட தான் இருக்கும் தாவேகா இந்த இடைத்தேர்தல். ஏன்னா திமுகவுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதிமுக ஆல்ரெடி நெறைய இழந்தாச்சு. அதனால இப்ப பிரச்சனை வந்து தாவேகாக்கு தான். அதான் தாவேகாவோட அந்த மாண்பு, மான மரியாதைய காப்பாத்திக்கிறதுனால, அவங்க அதிகமா உழைப்பாங்க வர தேர்தல்ல. இதுவரையிலும் உழைப்பே தெரியாத ஒரு கட்சி. பிரச்சாரத்துக்கு போனது கிடையாது. தொகுதி தொகுதியா போனது கிடையாது. வேட்பாளர் தெரியாது. வீடு வீடா போய் ஓட்டு கேட்டது கிடையாது. எம்எல்ஏ முகமே தெரியாம ஜெயிச்ச ஒரு கட்சி. இப்போ வந்து உழைப்புக்கு உழைக்கணும். உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அதுதான் அவர்களை உயர்த்தும். அந்த நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.